அஸ்ஸலாமு அலைக்கும் நேயர்களே. நான் இன்றைக்கி வந்து 1/2 கிலோ இறா எடுத்திருக்கேன். இறா தொக்கு செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், 3 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், கொத்தமல்லி எடுத்திருக்கேன், கேஸில் கடாய் வச்சுருக்கேன். எப்படி செய்கிறது வீட்டுக்குள்ளே வாங்க பார்க்கலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் சூடாச்சு, நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நம்ம மூடி போட்டு மூடிடலாம். லைட்டாக சிம்மில் வச்சிடலாம், இல்லைன்னா வெங்காயம் வந்து தீஞ்சிடும். பாருங்கள், எப்போவுமே நான் இறா எடுத்தேன்னா கல்லுப்பு போட்டு நல்லா ஊற வச்சுடுவேன். ஏன்னா வந்து ஒரு லைட்டாக மண் இருக்கும் அதில், அதனால் ஒரு 10 நிமிஷம் கல்லுப்பு போட்டு ஊற வச்சுடுவேன். அப்புறம் மஞ்சத்தூளும் கல்லுப்பு போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு அலசிடுவேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து மண் இருக்காது இறால. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்குது. இப்போ நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டு நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நான் வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா வதக்கிடுங்க. நல்லா இஞ்சி பூண்டெல்லாம் வதங்கின உடனே நம்ம இறாவை போட்டுடலாம். சில பேர் வந்து தக்காளி போட்டு இறா போடுவாங்க. அப்படி போட்டால் வந்து உங்களுக்கு கவுச்சி வாடை வரும் இறால. எப்போவுமே வந்து இஞ்சி பூண்டு போட்ட உடனே இறாவை போட்டு அப்புறம் மஞ்சள் தூள் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கவுச்சி வாடை இருக்காது. நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நான் வந்து மஞ்சத்தூள் போட்டு தான் அலசி வச்சுருக்கேன், அதனால் மஞ்சத்தூள் வந்து கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டேன். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நம்ம மூடி வைக்கலாம். லைட்டாக இதில் தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணி கொஞ்சம் வற்றுட்டோம். அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். போட்டு கலந்து விட்டுட்டு இப்போ தக்காளி போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ தக்காளி ஆட் பண்ண போகிறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நல்லா மூடிடுங்க. சிம்மில் வச்சு அந்த தக்காளி நல்லா வதங்கணும். அப்புறம் நம்ம மசாலா தூள்லாம் போட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம வந்து மிளகாத்தூள்லாம் போட்டுடலாம். வெறும் மிளகாத்தூள் வந்து ஒரு இது காரமாக இருக்கும், அதனால ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கு நம்ம குழம்பு மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். பாருங்கள், இது வந்து நான் 2 ஸ்பூன் போட போகிறேன். இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி ஊற்ற மாட்டேன், அப்போ தான் வந்து தொக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது 10 நிமிஷம் சிம்லேயே வச்சு மூடி வைக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரட்டும். இப்போ மூடி திறந்து பார்க்கலாம். பாருங்கள் நேர்களே, சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு எவ்வளோ அட்டகாசமாக இறா தொக்கு வந்துருக்கு பாருங்கள். இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி தூவிடலாம். பாருங்கள், கொத்தமல்லி தூவியாச்சு. ஒரு 2 நிமிஷம் வச்சு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். முடிஞ்சிச்சு. பாருங்கள், சூப்பரான இறா தொக்கு எப்படி இருக்குது பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.